வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கொள்கை முன்னோடிகளின் கரம் பற்றி கல்வியின் வழியே சமத்துவ சமூகம் படைக்க உறுதியேற்போம். உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணிக்க புதிய மாற்றம். ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்க முடிவு. ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் செஸ் போட்டி. உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா. இன்று 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தேர்தல் எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் கொண்டுவர மக்களை தேடி வீடு வீடாக செல்கிறோம் என்பது மகிழ்ச்சி எனவும், செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களின் வரவேற்பு நன்றாக உள்ளது என கேள்விப்படும் போது கூடுதல் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். அடுத்த 30 நாட்களில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் சேர்த்து 2.5 கோடி பேரை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கொள்கை முன்னோடிகளின் கரம் பற்றி கல்வியின் வழியே சமத்துவ சமூகம் படைக்க உறுதியேற்போம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தந்தை பெரியார் அவர்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களில் முதன்மை தொண்டராய் திருச்சியின் பகுத்தறிவு பாசறையாக திகழ்ந்தவர் ஐயா பிரான்சிஸ் அவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அவர் பெயரிலான படிப்பகத்தை தந்தை பெரியார் அவர்கள் திறந்து வைத்த அதே இடத்தில் புதுப்பித்து சமீபத்தில் திறந்து வைத்ததில் சக பெரியார் தொண்டனாக பெருமிதம் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் ஐயா பிரான்சிஸ் போன்ற கொள்கை முன்னோடிகளின் கரம் பற்றி கல்வியின் வழியே சமத்துவ சமூகம் படைக்க உறுதியேற்போம் என பதிவிட்டுள்ளார். ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் வழங்குவதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற போக்குவரத்தை காட்டிலும் ரயிலில் கட்டண குறைவு என்பதால் பெரும்பாலான மக்கள் ரயில் பயணத்திற்கே முன்னுரிமை அளித்து வருகின்றனர். சமீப காலமாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தட்கல் முன்பதிவுக்கு புதிய விதிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்தது. அதன்படி ஜூலை 1 முதல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 15 முதல் ரயில்வே முன்பதிவு அலுவலகங்களிலும் ஆதார் எண்ணுக்கு OTP அனுப்பப்பட்ட பின்னரே முன்பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது முன்பதிவில்லா பெட்டிகளில் அலைமோதும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ரயில்வே நிர்வாகம் இறங்கியுள்ளது. அதன்படி தொலைதூர ரயில்களில் ஒரு முன்பதிவில்லா பெட்டிக்கு 150 டிக்கெட் மட்டுமே வழங்கும் வகையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரு முன்பதிவில்லா பெட்டிக்கு 150 டிக்கெட்டுகள் வீதம் சோதனை முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை விரைவில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கால்சனை தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தா வீழ்த்தியுள்ளார். கிராண்ட் செஸ் சுற்றுப்பயணத்தின் அங்கமான ஃப்ரீ ஸ்டைல் சர்வதேச செஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் லாஸ் வேகாஸில் இன்று நடைபெற்ற 4வது சுற்றில் நம்பர் 1 வீரரான மார்க்ஸ் கால்சனை தமிழக வீரர் பிரக்ஞானந்தா ஆகியோர் மோதினர். இந்த ஆட்டத்தில் வெள்ளை நிற காய்களுடன் பிரக்ஞானந்தா விளையாடினார். கருப்பு நிற காய்களுடன் கால்சன் விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரக்ஞானந்தா கால்சனை வீழ்த்தினார். மொத்தம் 7 சுற்றுகள் கொண்ட போட்டியில் 4வது சுற்று போட்டியில் மேக்னஸ் கால்சனை பிரக்ஞானந்தா வீழ்த்தினார். ஃப்ரீ ஸ்டைல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். மேக்னஸ் கால்சனை வீழ்த்தியதன் மூலம் ராபிட் செஸ் தொடரின் இறுதி சுற்றுக்கு பிரக்ஞானந்தா தகுதி பெற்றார். தமிழகத்தின்
11 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், வரும் 19, 20ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கீழடி அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் திருத்துமாறு ஒன்றிய அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் தனது கண்டுபிடிப்பை திருத்தினால் தான் குற்றவாளி ஆகிவிடுவேன் எனவும், 982 பக்க ஆய்வறிக்கையில் எழுத்து பிழையை வேண்டுமானால் திருத்துவேன், உண்மையை திருத்த மாட்டேன் எனவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கிமு 8ஆம் நூற்றாண்டின் கீழடி நாகரீகத்தை கிமு 3ஆம் நூற்றாண்டு என திருத்துமாறு ஒன்றிய அரசு வலியுறுத்தி வரும் நிலையில் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை திருத்த சொல்வது குற்றம், அநீதியானது என அமர்நாத் தெரிவித்துள்ளார். மேலும் கீழடி நாகரீகத்தின் தொன்மையை சிதைக்கும் செயலில் ஒன்றிய அரசு ஈடுபடுவது போல் தெரிவதாகவும், ஆய்வின் அடிப்படையில் கீழடி நாகரீக காலத்தை கண்டுபிடித்தேன், அனுமானத்தின் அடிப்படையில் அல்ல எனவும் கூறியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களிடம் உரையாடிய அமைச்சர் சேகர் பாபு பால், பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தார். அப்போது வரிசையில் சென்ற பக்தர்களுக்கு வாழைப்பழங்கள், பிஸ்கட்டுகள் வழங்கினார். மேலும் பக்தர்களுடன் தமிழ் மற்றும் தெலுங்கில் உரையாடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். இதனையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து பக்தர்களுக்கு எந்த வகையில் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்தும் கோவில் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வெளியூர்களுக்கு ஆக்டிங் டிரைவர்களாக செல்லும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திருப்பூர் ஆக்டிங் ஓட்டுநர்கள் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருப்பூர் ஆக்டிங் ஓட்டுநர் அசோசியேஷன் துவக்க விழா நடைபெற்றது. அசோசியேஷன் தலைவர் பூபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 150 ஆக்டிங் ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆக்டிங் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகி ஸ்டாலின், ஆக்டிங் ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசு வழங்க வேண்டும் எனவும், வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஆக்டிங் ஓட்டுநர்களாக செல்லும் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதுல மெயின் அரசுக்கு நாங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா, எங்களுக்கு இந்த மாநிலம் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில போற இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இல்லை, டிரைவர்னாலே பாதுகாப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த கரெக்டான ஆக்ஷன் எங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்க. மெயினா டிரைவர்கள் போறது பாத்தீங்கன்னா முழுக்க நாங்க போய் எங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான். ஆனா பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தை தேடி போறப்ப எங்களுக்கே பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கும் கொஞ்சம் அரசாங்கத்திட்ட நாங்க ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறோங்க. மானியம் இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நாங்க கேட்கறோங்க. எங்க பாத்தீங்கன்னா சங்கத்தின் தலைவருங்க எல்லாருமே, செயலாளர்கள், பொருளாளருங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நாங்க இந்த இதை ஒரு கோரிக்கையை அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வைக்கிறோங்க. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர்.
அப்போது சிறு குடும்பம் சுகமான குடும்பம், வீடும் நாடும் நலம் பெற சிறு குடும்பம் ஏற்போம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோட்டில் கூட்டுறவு கட்டிட சங்கத்தின் பாதுகாப்பு பெட்டகம் திறப்பு விழா நடைபெற்றது. ஈரோடு திருநகர் சாலையில் அமைந்துள்ள கூட்டுறவு கட்டிட சங்கத்தின் பாதுகாப்பு பெட்டகம் திறப்பு விழா மற்றும் முதல் நகை கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அமைச்சர் முத்துசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து வைத்து பயனாளர்களுக்கு நகைக்கடன் வழங்கினார். இதனை அடுத்து ஈரோடு கோட்டை பகுதி திமுக செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். மேலும் 15 சலவை தொழிலாளர்களுக்கு 15,000 ரூபாய் மதிப்பிலான சலவை பெட்டிகளையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பேடு அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொன்னேரி அடுத்த பெரும்பேடு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செல்போனை பிடுங்கி மிரட்டிய போலீசாரை கண்டித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் தேவர் பேரவையினர் முற்றுகையிட்டனர். திருப்பூரில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் தேவர் பேரவை நிறுவன தலைவருமான பசும்பொன் பாலு கடந்த 15ஆம் தேதி மதியம் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த காங்கேயம் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வநாயகம் பசும்பொன் பாலுவின் 2 செல்போன்களையும் பிடுங்கிவிட்டு காவல் நிலையம் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து காவல் நிலையம் சென்ற பாலுவிடம் செல்போனை கொடுத்துவிட்டு இனிமேல் இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது என எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து என்ன தவறு செய்தேன் என பாலு கேட்டதற்கு அதிகம் பேசினால் உன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பசும்பொன் பாலு உள்ளிட்ட தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் தேவர் பேரவையினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நேத்தைக்கு காங்கேயம் லிமிட்ல ஒரு கடையில சாப்பிட்றதுக்காக போன பல்லடம் கோச்சைவர்களுங்கிற கடையில சாப்பிட போன இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்தவர் இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லி செல்லரை பிடிங்கிட்டு போயிட்டார். செல்லை தரமாட்டேன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கொண்டு ஒரு மணி நேரம் உட்கார வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி செல்லை திரும்பி எழுதி வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. இந்த இன்ஸ்பெக்டர் மேல தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி எஸ்பிஎஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காரு. இதை நான் தீவிரவாதி இல்ல, ஒரு கொள்ளையடிக்கல, ஒரு கேஸ் இல்ல மேல எதுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தா இருக்கிறது எனக்கு தெரியணும். அவரா காரணம் வண்டியில ஏறுன்னு நடத்தாரு. நான் எதுக்கு வண்டியில ஏறணும்? நான் சாப்பிட வந்திருக்கேன்னா சாப்பிடலாம் ஏன் வண்டியில செல்ல பிடிட்டு போயிட்டாரு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 72,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தங்கத்தின் விலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் உயர்ந்து காணப்படுகிறது. பல்வேறு நாடுகளுக்கு இடையே திடீரென ஏற்படும் போர் பதற்றம் காரணமாகவும் தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து பின்னர் கணிசமாக குறைந்துள்ளது. அந்த வகையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனையானது. அதன் பின்னர் தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று சற்றே உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 72,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 124 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,24,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துவா, சிந்து, பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை வெளுத்து வருகிறது.
இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதில் 3 வீடுகள் இடிந்து விழுந்தது. எனவே கட்டிட இடிபாடு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 116 பேர் பலியாகி இருந்தனர். 150க்கும் மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 8 பேர் பலியாகியுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 124ஆக உயர்ந்துள்ளது. கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்த 30 நாட்களில் 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கொள்கை முன்னோடிகளின் கரம் பற்றி கல்வியின் வழியே சமத்துவ சமூகம் படைக்க உறுதியேற்போம். உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணிக்க புதிய மாற்றம். ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்க முடிவு. ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் செஸ் போட்டி. உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா. இன்று 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.